நந்தினி. அத்தியாயம் 20. காலத்தோடு நான். அமைதியாக எழுந்து நடந்த மாமனின் முகத்தை பார்த்தேன். என்னிடமிருந்து இப்படி ஒரு முகத்தை அவர் நினைத்து பார்க்க கூட இல்லை என்பது புரிந்தது. என்ன மாமா, எதுவும் கூறாமல் செல்கிறீர்கள்? என்மேல் ஏதேனும் தவறா? மெல்ல கேட்டேன். என்னை மெதுவாக திரும்பி பார்த்தார் மாமன். தவறு உன் மீது எதுவும் இல்லை நந்தினி. பழிவாங்கும் குணம் மறவர்களுடையது. அது உன் இரத்தத்திலேயே கலந்திருக்கிறது என்றார். எனில் கரிகாலனை அப்படியே விட்டுவிட சொல்கிறீர்களா? நான் இழந்ததற்கு ஈடு செய்ய வேண்டாமா? உனக்கும் கரிகாலனுக்கும் இருக்கும் ஒரே ஒரு பொருத்தம் எனில் இதுதான். அவனும் இதையேதான் கேட்டான் என்னிடத்தில். இழப்பிற்கான ஈடு வேண்டாமா என்று கூறி புன்னகைத்தார். அதில் வெறுமை தெரிந்தது. கரிகாலன் கேட்டானா? உங்களையா? எந்த சூழ்நிலையில்? வேகமாக கேட்டேன் நான். இதற்கு பதில் கூறுவது அவசியம் என நீ நினைத்தால் நான் கேட்கும் 2 கேள்விகளுக்கு நீ பதில் கூறுவாயா நந்தினி? என்னிடம் என்ன தயக்கம் மாமா உங்களுக்கு? கேளுங்கள். கரிகாலனை நீ உண்மையாகவேயே நேசித்தாயா? அவரது கேள்வி அதிர வைத்தது என்னை. இவருக்கு எப்படி இது தெரியும் என்ற குழப்பம் மேலோங்கி நின்றது. ஆனால் சமாளித்து கொண்டேன். நடந்து முடிந்த கதை பற்றி இப்போது பேசுவதில் பயனில்லை மாமா என்றேன். பதில் சொல்ல விருப்பமில்லை என நேரடியாகவே கூறியிருக்கலாம் நந்தினி. பரவாயில்லை. ஆனால் ஒரு துளியேனும் கரிகாலன் மேல் உனக்கு அன்போ கரிசனமோ இருந்தால் அதனை முற்றிலுமாக மறந்துவிடு. இல்லையேல் இது பற்றிய சிறு ஐயம் ஏற்பட்டாலும் ஆபத்துதவிகள் உன்னை கொன்று விடுவார்கள் என்ற மாமனை அதிர்ச்சியோடு பார்த்தேன். என்ன பார்க்கிறாய்? உன்னை இளவரசி என முதலாக ஆபத்துதவிகளுக்கு அறிமுகம் செய்தவர் அல்லவா நம் மன்னர். அன்று அறையின் உள்ளே உன் முன்னே நடந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் வெளியே என்ன நடந்தது என்பதை நீ அறியவே மாட்டாய். அப்படி என்ன நடந்தது மாமா? நீதான் இளவரசி, இனி உன் தலைமையில்தான் செயல்பட வேண்டும் என வீரபாண்டியர் இங்கு கூறினார் அல்லவா? அதற்கு இங்கு ஆமோதித்த ஆபத்துதவிகள் வெளியே சென்றவுடன் மன்னரிடம் ஒரு கேள்வி எழுப்பினர். இளவரசியார் என நீங்கள் கூறும் நந்தினி இதுநாள் வரை சோழத்தில்தான் இருந்துள்ளார். அங்கு என்ன செய்தார், எவர் எவரோடு பழகினார் என்பதையெல்லாம் தெரியாமலேயே நீங்கள் கூறியதற்காக அவரை இளவரசியாக ஏற்கிறோம். அதே சமயம் அவரால் நமது பாண்டியத்திற்கு ஆபத்து வரும் என்றாலோ, கரிகாலனை கொல்லும் நமது லட்சியத்தில் அவருடையது ஏதாவது ஒரு செயல் குறுக்கே வந்தாலோ, உங்களின் அனுமதியை எதிர்பார்க்காமல் உங்களிடம் ஒரு வார்த்தை கூட கூறாமல் கொன்று விடுவோம். இதற்கு நீங்கள் சரி என்று ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றனர். அப்படி ஏதேனும் நடந்தால் நினைத்ததை செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு என்று கூறியிருக்கிறார் வீரபாண்டியர். இப்போது சொல் நந்தினி, கரிகாலனை இனி கனவினில் கூட நேசிக்க கூடாது என்ற என் வார்த்தைகளின் மதிப்பு உனக்கு புரிகிறதா? என் பிறப்பின் ரகசியம் அறிய புறப்பட்டேன் மாமா. குந்தவையால் ஒரு நேரம் அவமானப்படுத்தப்பட்டேன். இரண்டிற்கும் ஒரே முடிவாக கரிகாலன் தெரிந்தான் என் கண்ணுக்கு. நேசித்தேன். என் விருப்பத்தையும் வெளிப்படுத்தினேன். கடமைக்கு முன்பு வேறு எதற்கும் இடமில்லை என்று கூறி விலகிவிட்டான். ஒரே ஒரு நாள் சந்திப்புதான் மாமா. இப்போது கூட உங்களின் கேள்விக்கு நேசித்தேனா இல்லையா என்பதை என்னாலேயே ஒருமுகமாகவே கூற முடியாது. அவன் என்னை நேசிக்கவில்லை என்பதை மட்டுமே உறுதியாக கூற முடியும் என்றேன். அவன் உன்னை நேசிக்கவில்லையா? இங்குதான் நீ தவறு செய்துவிட்டாய் நந்தினி. இடையில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவன் உன்னை அளவுக்கு அதிகமாகவே நேசித்திருக்கிறான் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் என்ற மாமனின் வார்த்தைகள் என்னுள் விதைத்தது சிலிர்ப்பா அல்லது கொதிப்பா என என்னால் முடிவு செய்ய முடியவில்லை. இத்தனை உறுதியாக எதை வைத்து கூறுகிறீர்கள் மாமா? இழப்பிற்கு ஈடு வேண்டாமா என நீ கேட்டது போலவே அவனும் கேட்டான் என்று கூறினேன் அல்லவா? அதை வைத்துத்தான் என்ற மாமனை புரியாது பார்த்தேன். வீரபாண்டியர் வீரமரணம் அடைந்த பிறகு அவரது சிரத்தினை தனதாக்கி கொண்டான் கரிகாலன். உடல் மண்ணில் கிடந்தது. அதனை துண்டு துண்டாக வெட்டி பிணம் தின்னி கழுகுகளுக்கு இரையாக்குவோம் என கொதித்து கொண்டிருந்தனர் சோழ வீரர்கள். அப்போதுதான் அதை கூறினான் கரிகாலன். இவனுக்காக ஒருத்தி காத்திருப்பாள். நேசத்தை தனது ஆயுதமாக்கி ஆறாத காயத்தை என்னுள் ஏற்படுத்தி மாபெரும் இழப்பினை எனக்கு ஏற்படுத்திய ஒருத்தி இவனுக்காக காத்திருப்பாள். அவள் காண வேண்டும் இந்த சிரமில்லாத உடலை. கண்டு துடிக்க வேண்டும், கதறி அழவும் வேண்டும். அதற்காகவாவது இந்த உடலை அவளிடம் சேர்ப்பிக்க வேண்டும். இதனை அப்படியே விட்டுவிடுங்கள். கொண்டு போவார்கள் அவனது வீரர்கள். இழப்பு எனும்போது அதனை ஈடு செய்யவும் ஒன்று வேண்டுமல்லவா என கேட்டு வெறி பிடித்தவன் போல சிரித்தான் கரிகாலன். அதை வைத்துதான் நீ அவனை எந்த அளவில் பாதித்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டேன்.
இன்று நீயும் அதே வார்த்தைகளை கூறுகையில் அவனுடைய பாதிப்பும் உன்னிடத்தில் இருக்குமோ என்ற ஐயத்தில்தான் கேள்வி எழுப்பினேன். ஆக கரிகாலனும் நம்மை நேசித்திருக்கிறான். செழியனாரிடம் நாம் கொடுத்தனுப்பிய ஓலை நினைத்தபடியே வேலை செய்திருக்கிறது. இது தெரியாமல் இனி கரிகாலனை நம்பி பயனில்லை என நாம் ஒதுங்கியது தவறு. அவனோடையே தொடர்ந்திருந்தால் நினைத்ததை சாதிக்கும் வல்லமை படைத்த கரிகாலன் நம்மை எப்படியாவது அரசியாக்கியிருப்பான். வீரபாண்டியரின் அறிமுகமும் அவர் என் தந்தை என்ற ஒரு விஷயமும் என்னை குழப்பிவிட்டது போலும் என யோசிக்க ஆரம்பித்த என்னுள் சிரமில்லாத தந்தையின் உடல் ஒரு கணம் தோன்றி மறைய கரிகாலனை பற்றிய எண்ணங்களை தூக்கி எறிந்தேன். அவனுக்கு என்ன பாதிப்பு என்பதை பற்றிய அக்கறை எதுவும் இல்லை மாமா. எனக்கு என் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்ற ஒன்றுதான் என் லட்சியமே. என் தாய் பற்றிய கவலை கூட என் மனதில் இப்போது இல்லை எனும்போது கரிகாலனை பற்றிய எண்ணம் எப்படி இருக்கும்? முடிந்து போன கதை அது. கரிகாலனை முடிக்கப் போகின்ற கதை இது என்றேன் நான் உறுதியாக. நல்லது நந்தினி, இந்த வார்த்தைகளை நான் நம்புகிறேன். ஆளுக்கொரு திசையாய் அனைவரையும் அனுப்பிவிட்டாய். பழையாறைக்கு நீயே செல்கிறாய் என்பதைத்தான் ஏற்க முடியவில்லை. அங்கு எங்கு போவாய்? எவரிடத்தில் தங்குவாய்? என் வளர்ப்பு தந்தையும் தமையனும் அங்குதானே இருக்கிறார்கள் மாமா. அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள வைப்பேன் மாமா. எங்கு ஆரம்பித்ததோ அங்குதான் முடிக்கப்பட வேண்டும். தந்தையை பாசம் எனும் வலையால் வீழ்த்தி விடலாம். தமையன் திருமலைக்குத்தான் சில விஷயங்கள் தெரிந்துவிட்டன. அதை வேறு வழியில் சமாளிக்கத்தான் வேண்டும். நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் போய் நம்மவர்கள் இவ்விடத்தினை விட்டு அகற்றவும் அங்கு பாதுகாப்பாக சென்று சேரவும் ஏற்பாடுகளை செய்யுங்கள். எனக்கு ஒரு ஆண் உடையும் புறவி ஒன்றும் வேண்டும் மாமா என்ற என்னை ஆச்சரியமாக பார்த்தார். உனக்கு புறவி ஏற தெரியுமா அம்மா? தெரியும் மாமா, ஆனால் ஏறத்தான் இதுவரை புறவி கிடைக்கவில்லை என்றேன். வளர்ப்பு தந்தை பட்டருக்கு தெரியாமல் அண்ணன் திருமலை புறவி ஏற கற்றுக் கொடுக்க அப்பாவிடம் கூறிவிடுவேன் என அவனை மிரட்டி நானும் சிறு வயதில் கற்றுக்கொண்டது இப்போது கை கொடுக்க போகிறது என்பதை மாமனிடம் கூட கூறவில்லை நான். எச்சரிக்கையாக இரு நந்தினி. இருபுறமும் அபாயம் காத்திருக்கிறது எப்போதும் என்பதை மறவாதே. விரைவில் சந்திக்க இறைவன் அருளட்டும் என்ற மாமன் சிறிது நேரம் என்னையே பார்த்துவிட்டு புறப்பட்டார். அவர் சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டு கதவை தாழிட்டு விட்டு வந்தேன். என் அறையில் வைத்திருந்த அதனை கையில் எடுத்தேன். உடல் சிலிர்த்தது. ஆங்காங்கே காய்ந்து போன குருதி கரைகள் ஒரு குமட்டலான வாசனையை உண்டாக்கின. ஒரு சிவப்பு துணியில் அதனை சுற்றினேன். அதற்காகவே செய்தது போல இருந்த ஒரு நீள் செவ்வக மரப்பெட்டியில் அதனை வைத்து மூடினேன். மிக பத்திரமாக வைத்தேன். மறுநாள் விடியலிலேயே எவரிடத்தும் கூறாது பழைய அறைக்கு புறப்பட்டு விட்டேன். ஆண் உடை அணிந்து என் முதுகோடு சேர்த்து அந்த மரப்பெட்டியை கட்டிக்கொண்டேன். மதுரையின் எல்லையை தாண்டும் வரை இனம் தெரியாத ஒரு அச்சம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆங்காங்கே சோழ வீரர்களின் நடமாட்டம் நகருக்குள் அதிகம் தெரிந்தது. அதனாலேயே சுற்றுவழி என்றாலும் ஊர் பகுதிகளிலேயே பிரயாணித்தேன். பாண்டியனை கொன்றுவிட்ட மகிழ்ச்சியில் மதுரையில் தங்கி இருக்கிறானா கரிகாலன் என்று ஆராய்கையில் களத்திலிருந்து பாண்டியனின் சிரத்தோடு அன்றே தஞ்சைக்கு அவன் புறப்பட்டு விட்டான் என்று தகவல் கிடைத்தது. தஞ்சையின் வழியாகவே செல்லலாமா என யோசித்த என்னை அதட்டியது என் புத்தி. தேவையில்லாமல் எந்த ஒரு ஆபத்தையும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமில்லை நந்தினி என எச்சரித்தது. எனவே குடந்தை வழியாக நுழைந்து பழைய அறையின் எல்லை பகுதியை அடைந்த போது மாலை நேரமாக இருந்தது. சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த மண்டபம் ஒன்றில் எவர் பார்வைக்கும் படாத இடத்தில் புறவியை கட்டி வைத்தேன். இடைவிடாத பயணம் என்பதால் இடையும் முதுகும் ஓய்விற்கு கெஞ்சின. வலி அதிகரிக்க ஆரம்பித்தது. அங்கேயே ஒரு ஓரமாக சாய்ந்து படுத்தேன். இருள் சற்று விலகட்டும் என்று காத்திருந்தேன். பழையாறை சோமநாத சுவாமி கோவிலின் மாலை நேரத்து பூஜை முடிந்ததை அங்கிருந்து வந்த கோவில் மணியோசை தெரிவித்தது. இருள் மெல்ல மெல்ல கவிய தொடங்கியது. கொண்டு வந்த அந்த மரப்பெட்டியை ஒரு முறை திறந்து உள்ளிருந்த அதனை ஒரு முறை பார்த்தேன். கண்ணில் நீர் திரண்டது. மண்டபத்தின் கிழக்கு மூலையில் இருந்த தூண் ஒன்றின் பின்புறம் அடையாளமிட்டு தோண்டினேன். அந்த பெட்டியை புதைத்தேன். அருகே கிடந்த சருகுகளை எல்லாம் மூடி மண் மேல் பரப்பினேன். சற்று எட்ட நின்று பார்த்தேன். தோண்டப்பட்ட மாதிரி எதுவும் தெரியவில்லை என்றதும் திருப்தியானேன். விரைவில் வந்துன்னை எடுத்து செல்வேன் என அதனோடு கூறிவிட்டு மண்டபத்தின் முன்பகுதிக்கு வந்தேன். இடது பக்கமாக இருந்த ஒரு மறைவில் சட்டென்று உடை மாற்றிக்கொண்டேன். அணிந்து வந்த ஆண் உடைகளை எடுத்து ஒரு சிறு கயிற்றால் கட்டி சுருட்டி அங்கிருந்த மரப்பொந்து ஒன்றில் நுழைத்து விட்டேன். புறவியை அவிழ்த்து மெல்ல அதனோடையே நடந்தேன். பழைய அறையின் வீரர்களின் குதிரை கொட்டகை அருகில் நான் கொண்டு வந்த புறவியையும் மேய விட்டுவிட்டு சத்தமின்றி அங்கிருந்து நழுவினேன்.
நேராக நான் வளர்ந்த வீட்டிற்குள் நுழைந்தேன். வாசல் கதவு உட்புறமாக தாழிட்டிருக்க உள்ளே தந்தையோ அண்ணனோ இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். தலைமுடியை சற்று கலைத்து விட்டு கொண்டேன். பரிதாபமாக ஒரு முக தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு கதவை தட்டினேன். கதவை திறந்தது பட்டர், என் வளர்ப்பு தந்தை. திடீரென தலைவிரி கோலமாக எதிரே நிற்கும் என்னை அதிர்ச்சியோடு பார்த்தார். மதுரைக்கு அனுப்பியதோடு என்னை மறந்தே போய்விட்டீர்களா அப்பா? தொந்தரவு விட்டது என தொலைத்து விட்டீர்களா என்னை என கலங்கிய கண்களோடும் உருக்குலைந்த தோற்றத்திலும் என்னை கண்ட பட்டரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படியெல்லாம் கூறாதே நந்தினி. உன்னை நினைக்காது ஒரு நாளும் எனக்கு விடிந்ததும் இல்லை அம்மா, முடிந்ததும் இல்லை. முதலில் நீ உள்ளே வாமா. இது என்ன அலங்கோலம் என என்னை உள்ளே அழைத்து சென்று கதவை தாழிட்டார் பட்டர். யாரும் இல்லாத அனாதைகளுக்கு இந்த கோலம் தானப்பா நிரந்தரம் என நான் கூற, அப்படியெல்லாம் பேசாதே நந்தினி, மனம் வலிக்கிறது. நாங்கள் எல்லாம் இன்னும் உயிரோடு தானே இருக்கிறோம் அம்மா என்றார். நாங்கள் என்றால் யார் அப்பா? எவரை நம்பி நீ மதுரைக்கு அனுப்பினாயோ அவர் சோழ தேசத்துக்கு விரோதியாம், பாண்டியரின் கைகூலியாம். போரில் சோழம் வென்ற பிறகு அவர்கள் ஓடிவிட்டார்கள் என்னை அனாதையாக விட்டுவிட்டு. எவரோ ஒரு வைணவர் நல்ல மனதுக்காரர் என்னை தப்புவித்து இங்கே அனுப்பி வைத்தார். இல்லையெனில் இந்நேரம் என்னவாகி இருப்பேன் என்பது எனக்கே தெரியாது என்று கூறி அழுதேன். என்னம்மா சொல்கிறாய் நீ? என் தங்கையின் கணவன் பாண்டியனின் தளபதி என்று திருமலை வந்து கூறியபோது கூட நான் நம்பவில்லையே. இப்போது நீ கூறுவதிலிருந்துதான் புரிகிறது அதுதான் உண்மை என. இப்படி ஒரு துரோகியை நம்பி என் தங்கையை கொடுத்தேனே என புலம்பினார் தந்தை. அத்தை அவரோடு ஐக்கியமாகிவிட்டால் பாண்டியம்தான் எனது தேசம் என்கிறாள். என்னையும் ஏற்கும்படி வற்புறுத்தினார்கள். பாண்டிய உபதளபதி ஒருவனை மணந்து கொண்டு அங்கேயே இருந்து விடும்படி கட்டாயப்படுத்தினார்கள். நான் மறுத்துவிட்டேன். விட்டுவிட்டார்கள். நானும் ஓடி வந்துவிட்டேன் என்றேன் நான் மறுபடியும். இல்லையே, திருமலை வந்து சொன்ன கதையே வேறாக இருந்ததே. ஒரு அரசி போல சகல சௌகரியத்தோடு பாண்டிய மன்னனின் தயவிலே நீ இருப்பதாக அவன் வந்து சொன்னானே. இதோ உங்கள் கண் எதிரிலேயே பார்க்கிறீர்களே என் சகல சௌபாகியத்தையும். அரசி போல வாழ்ந்தவள் இப்படியா வந்து அபலையாக நிற்பாள் உங்கள் முன்பு? எதற்காக என்னை சிறு வயதில் எடுத்து வளர்த்தீர்கள் அப்பா? இப்படி எவரும் இல்லாமல் தவிக்க விடுவதற்கா? அல்லது என்னை நம்பாமல் இப்படி கேள்விகள் கேட்பதற்கா? அண்ணன் வரும்போது அங்கு என் நிலை என்ன என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் எவரோ பார்த்திவேந்திரர் என்பவர் பேசிய பேச்சுக்களை வைத்து என்னை தவறாக புரிந்து கொண்டான். எதையாவது சொல்லி எப்படியாவது பேசி அவனோடு புறப்பட்டு இங்கு உங்களிடத்தில் வந்துவிடலாம் என நான் தவிப்பதை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் அவனாகவே ஒரு கற்பிதம் செய்து கொண்டு கோபத்தில் சொல்லாமல் புறப்பட்டு இங்கு வந்து விட்டான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசியுங்கள் அப்பா. அவன் கூறுவது போல நான் அங்கு அரசியாக இருந்திருந்தால், பாண்டியத்திற்கு ஆதரவாக மாறியிருந்தால் இவனை முதலில் அங்கிருந்து போக விட்டிருப்பேனா? தளபதியான மாமன் எதையாவது செய்துவிடப் போகிறார் இவனை என்ற பயத்திலேயே இவன் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இவனுக்கும் நடக்கும் உண்மையை புரிய வைக்க இயலாமல் ஊமையாக இருந்துவிட்டேன். மற்ற எல்லாவற்றையும் விடுங்களப்பா. நீங்கள் வளர்த்த பெண், உங்களிடம் இருந்தே எல்லாவற்றையும் கற்ற ஒரு பெண், நீங்கள்தான் உலகம் என நினைத்திருந்த ஒரு பெண் சொந்த நாட்டிற்கு துரோகம் செய்வாளா? பாண்டியரோடு சேர்ந்து விடுவாளா? அவ்வளவுதானா உங்கள் வளர்ப்பு? அவ்வளவுதானா உங்கள் பாசம் என கதறியபடி கேட்ட என் கேள்விகளில் கரைந்து போனார் பட்டர். இல்லையம்மா இல்லை, ஒரு காலம் என் வளர்ப்பு தவறாகிவிடாது. நான் தான் புத்தி கெட்டு ஏதேதோ நினைத்து கொண்டேன். திருமலையும் அப்படித்தான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என முடிவெடுத்திருப்பான். நீ போய் குளித்துவிட்டு வேறு உடைகளை அணிந்து கொண்டு என் பழைய நந்தினியாக வாமா. அதற்குள் நான் உன்னை ஏதாவது தயார் செய்கிறேன் என்ற பட்டர் அவசர அவசரமாக தனது கண்களை துடைத்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தார். பாசம் எனும் வலை சரியாக வீழ்த்திவிட்டது அவரை. இனி புத்திசாலித்தனம் எனும் ஆயுதத்தின் துணையோடு தான் திருமலையை சமாளிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே பின்புறம் இருந்த தோட்டத்து பக்கம் சென்றேன். நினைத்ததை சாதித்து விட்டாய் நந்தினி. பழைய அறைக்கு வந்து சேர்ந்தும் விட்டாய் சரியான இடத்தில் என உள்ளுக்குள் ஒரு குரல் பாராட்டியது. இரவு வந்த அண்ணன் திருமலைக்கு என்னை கண்டவுடன் அதிர்ச்சியும் குழப்பமும். நேராக தந்தையிடம் சென்றான். அறை கதவை தாழிட்டான். இம்முறை நான் கதவு அருகிலும் செல்லவில்லை. இருந்த இடத்திலிருந்து நகரவும் இல்லை. அறைக்குள் வாக்குவாதம் நடப்பது தெரிந்தது. பல கேள்விகளை விடாது இவன் முன்வைக்க நான் கூறியதை வைத்து தந்தை அவனை சமாளிப்பதும் தெரிந்தது. பொறுமையாக காத்திருந்தேன். எப்படியும் அவன் என்னிடம் வருவான் என அனுமானித்தேன். நினைத்தது போலவே வந்தான். நீ கூறியவை எல்லாம் உண்மையா அல்லது இதுவும் ஏதேனும் சதிவலையா என்பதை காலம் உணர்த்திவிடும். அதே சமயம் உன் தரப்பு நியாயத்தையும் கேட்டாக வேண்டும் என்பது நியதி.
பாசம் ஒருவேளை எங்கள் கண்களை இன்று மறைக்கலாம், உன்னை நம்பும்படியும் செய்யலாம். ஆனால் உண்மை எப்போதுமே உறங்கிக் கொண்டிருக்காது நந்தினி. இதை மனதில் நிறுத்தி வை. இனி வரும் காலத்தில் உன் செயல்களில் கடுகளவு ஐயம் ஏற்படினும் கடுமையாக நீ தண்டிக்கப்படுவாய். காலம் உனக்கு இன்னொரு வாய்ப்பை அளித்திருக்கிறது. பிறரை ஏமாற்றுவதாக நினைத்து வாய்ப்பளித்த காலத்தை ஏமாற்ற நீ நினைக்காதே. ஏனெனில் அது தரும் தண்டனையிலிருந்து கால நாள் கூட மீள முடியாது. என்னிடம் பேச மட்டும் எப்போதும் முயற்சிக்காதே. உன்மேல் முழு நம்பிக்கை வரும்போது எங்களின் பழைய நந்தினியை காண நானே உன்னிடம் வருவேன் என்ற திருமலை சட்டென்று திரும்பி வெளியே போனான். நீ கூறிய காலம்தான் அண்ணா என்னை இதையெல்லாம் செய்ய வைக்கிறது. குந்தவையின் உருவில் வந்து என்னை அவமானப்படுத்தியது. பெற்றோர்கள் யாரென என்னை தேட வைத்தது. காஞ்சிக்கு சென்றவளை திருவரங்கத்தில் நிறுத்தி வைத்தது. அங்கு மாதேவியாரோடு பிணக்கினை ஏற்படுத்தியது. காஞ்சியிலும் என்னை பின்தொடர்ந்தது. கரிகாலனை சந்திக்க வைத்தது. பார்த்திவேந்திரனை பகை கொள்ள வைத்தது. என் தந்தை யாரென அறிந்தும் அவரோடு வாழ விடாமல் அவரை பறித்து கொண்டது. எவனை நேசித்தேனோ அவன் கையாலேயே என் உயிருக்கு உயிரான தந்தையை கொன்றது என எல்லாமே நீ கூறிய காலம் விளையாடிய விளையாட்டுக்கள் தாம். பதிலுக்கு நானும் ஆடித்தானே ஆக வேண்டும். அதே காலத்தை வைத்துதான் கரிகாலனின் உயிரும் பறிக்கப்பட வேண்டும். நடக்கும் அண்ணா. அதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டேன் நான். இனி மான அவமானங்களை பற்றிய கவலை எனக்கு இல்லை. எவர் என்ன நினைப்பார் என்ற அக்கறை இல்லை. பெற்ற தந்தையின் தலையற்ற உடலை கண்டவளின் மனநிலை உனக்கு புரியாது அண்ணா. அதே போல சலனமே இல்லாமல் வெறும் ஜடமாக கரிகாலனின் உடலை காணும் வரை உள்ளிருக்கும் நெருப்பு அழியாது அண்ணா. என்னையும் அது எரிக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதையும் நான் தாங்கிக் கொள்வேன் என மனதிற்குள் நினைத்து கொண்டேன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.